2009ஆம் ஆண்டு உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார நெருக்கடியால் தத்தளித்த போது இந்தியா மட்டும் கை நிமிர்ந்து நின்றது என்று சொன்னால் அதற்கு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்றிய அரசு கூவி கூவி ஏலவிட்ட போது எதிர்த்தது நம் அனைத்து தொழிற்சங்கங்களும் தோழமையாக எதிர்த்தோம். அதில் ஒன்று தோமுச. நாமளும் தானே எதிர்த்தோம். இன்னைக்கு நம்ம நிலைப்பாடு என்ன? ஒப்பந்த தொழில் முறையில இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் அங்கே சமூக நீதி மறுக்கப்படுகிறது. திமுக தலைமையிலான சமூக நீதி கூட்டமைப்பில் முதல் மாநாடு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்துச்சு காணொலி வாயிலாக. அதில் முக்கிய தீர்மானமாக தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதை முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நமது கருத்தரங்கின் தலைவர் அவர்கள் எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, தொழிலாளர்களின் கண்ணியமான வாழ்க்கை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கு. அதற்கு இந்த கருத்தரங்கு வழிவகுக்கும்.